ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்ட குழம்பு இன்னைக்கு லஞ்சுக்கு செய்யலாம். லஞ்சுக்கு இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். பிளாக் ஐ பீன்ஸுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண்ணு வச்சு முழிக்கிற மாதிரியே இருக்குது. தட்டைப்பயிறு எப்போவுமே நீங்கள் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமேல அடுத்த நாள் செய்யறப்ப சாஃப்டாக நல்லா வேகும். ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை, சப்போஸ் மறந்துட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 to 3 ஹவர்ஸ் ஊற வச்சிட்டிங்கன்னா கூட ஓகே தான். இப்போ இந்த தட்டைப்பயிரை நல்லா ஊற வச்சு கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பும் கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. ஒரு 3 to 4 விசில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அது வேகிறதுக்குள்ளே தேங்காய் மசாலா அரைச்சிடலாம். 1/4 மூடி தேங்காவும் கொஞ்சம் சீரகம், சோம்பு, பூண்டு, 2 3 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 3 இலை மட்டும் கருவேப்பிலை, இதை போட்டு அரைச்சிக்கலாம். அதுங்குள்ள தட்டைப்பயிறு பாருங்கள் குக்கரில் நல்லா வெந்துருச்சு. அந்த தட்டைப்பயிறு வந்ததுக்கப்புறம் அந்த விசில்லாம் அடங்கிட்டு திறப்பீங்கள்ல, அப்போ ஒரு பயிர் எடுத்து நீங்கள் அமுத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சான்னு தெரியும். சப்போஸ் வேகாத மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு விசில் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சரியாக வேக வைக்க முடியாது. இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் இதை மட்டும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேலு ஒரு தக்காளியும் போட்டு, தக்காளியும் நல்லா குலைவாக வர வரைக்கும், நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும், இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்திட்டு வதக்கி விடுங்க. இந்த மசாலாவை சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு 4 5 கத்திரிக்காய் அதையும் போட்டுட்டு மசாலாவோட நல்லா பரட்டி விட்டு கிளறி விடுங்க. அதுக்கப்புறமேலு நம்ம கொஞ்சமாக புளியை வந்து ஊற்றிக்கலாம். இது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு போடுங்க. ரொம்ப அதிகமான புளி வந்து சேர்த்திக்க வேண்டாம், குழம்பும் நல்லா இல்லாமல் போயிடும். அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறமேல அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா அதையும் வந்து சேர்த்திட்டு, இப்போ இந்த மிக்ஸி ஜாரையே லேசாக அலசிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிக்கிங்க. இப்போ வந்து கத்திரிக்காவுக்கு எல்லா மசாலாவும் போட்டு மசாலா பொடியும் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையானதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தட்டைப்பயிறு வேக வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த குழம்போடு சேர்த்திட்டு கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் தட்டைப்பயிறு ரொம்ப தண்ணி கூட இருந்ததுன்னா அவ்வளோ தண்ணியும் ஊற்றாதீங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கிறதுக்கு டைம் ஆகும். பாருங்கள், இப்போ அந்த தட்டைப்பயிரையும் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வைங்க. ஏன்னா கத்திரிக்காய் வேகணும். நல்லா வேக வைக்கிறப்ப நடுவில் வந்து ஒரு 4 நிமிஷம் கழித்து, ஒரு 4 நிமிஷம்னா 3 4 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஒருக்கா கிளறி விட்டு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. நல்லா ஒன்று சேர்ந்து அப்படியே எண்ணெய்லாம் மிதங்குற அளவுக்கு அந்த தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், மசாலா எல்லாமே கலந்து சேர்ந்து புளியோடு சேர்ந்து ஒரு வாசத்தோடு வெந்து நம்மளுக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு அப்பளம் மட்டும் வச்சுட்டு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.